அரசு சமூக நீதி அரசுன்னு தானே சொல்றாங்க. அவங்க கட்சி சார்பாக அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. சமூக நீதி என்பது அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு அது சமூக நீதியாக தெரியலையே. காரணம் என்னென்னா, அவங்க கட்சிக்காருக்கு மாவட்ட செயலாளருக்கு அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க. அவங்க மாவட்ட செயலாளர் அமைச்சராக வராரு. அவங்க மாவட்ட செயல் அமைச்சராகி அவங்க சம்பாதிச்சுன்னு போகிறாங்க. இப்போது சமத்துவம் என்பதுனா, சமூக நீதி என்பதுனா எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லை. அரசியல் சார்ந்தவங்க, சாதி சமயங்கள் சார்ந்தவங்க, 3 சமயத்தை கிறிஸ்து, இந்து, இஸ்லாமியன்னு இந்த சமயம் சார்ந்த ஏதாவது பிரிச்சுருக்காங்களா, அவர்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்களா, அதை கொடுக்கணும். சாதி அடிப்படையில் இருக்காங்க. ஒரு சாதிக்கு அந்த சாதியினருடைய தலைவருக்கு சீட்டு கொடுத்தா தான் அந்த சாதியக்கு நன்மை செய்ய முடியும். ஒரு சமுதாயத்துக்கு சீட்டு கொடுத்தா தான் அந்த சமுதாயத்தினருக்கு நன்மை செய்ய முடியும். அவர்களை ஒரே ஆட்களை இவர் இருக்கார், இந்த தொகுதிக்கு இந்த சாதி சார்ந்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை. தலைவர்கள் என்று வருகிறது காரணமே அந்த சமுதாயத்திற்கு தலைவராக வராங்க. அவங்க போராடுறாங்க. அவங்க போராட்டத்திற்கு பலன்னா அந்த மக்களுக்கு பயன் பெறணும். அந்த அடிப்படையில் சமூக நீதி என்ன பண்ணோம், சமூக நீதி அரசியலாய் என்ன பண்ணோம் கிடைக்கணும்னா அங்கே அதிகாரங்கள் வரணும்.